வணக்கம் நண்பர்களே, கிரீன் ஓஷன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பல தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களின் உழைப்பை அதிகமாக நம்பி இயங்குகின்றன. ஒரே தொழிற்சாலையில் ஒரே வேலையை செய்தாலும் நிரந்தர மற்றும் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு சம உரிமை கிடைப்பது இல்லை. ஒரே மெஷினில் வேலை செய்தாலும் சலுகைகளில் பெரிய வேறுபாடு காணப்படுகிறது. நிரந்தர ஊழியர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறது. கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு தரம் குறைந்த உணவு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உணவக வசதிகளிலும் வேறுபாடு காட்டப்படுகிறது. நிரந்தர ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு வழங்கப்படுகிறது. கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு சிக் லீவ் மற்றும் பெய்டு லீவ் பாதுகாப்பு கிடைப்பதில்லை. உடல் நலம் பாதித்தாலும் சம்பளம் அளிக்கப்படாது என்ற பயத்தில் வேலைக்கு வர வேண்டிய நிலை இவர்களுக்கு உள்ளது. நிரந்தர ஊழியர்களுக்கு தரமான சேஃப்டி ஷூஸ், ஹெல்மெட், குளோஸ்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு தரம் குறைந்த பாதுகாப்பு உபகரணங்களே வழங்கப்படுகின்றன. சில நேரங்களில் சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். விபத்து நேர்ந்தால் அதிக பாதிப்பு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கே ஏற்படுகிறது. பல வருடங்கள் வேலை செய்தாலும் நிரந்தர பணி நியமனம் வழங்கப்படுவதில்லை. 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள்னு வேலை செய்தாலும் டெம்பரரி ஒர்க்கர் என்ற நிலையிலேயே வைத்திருக்கப்படுகிறார்கள். சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு பெரும்பாலும் வழங்கப்படுவதில்லை. காயம் ஏற்பட்டால் பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு பெய்டு லீவ் கிடைக்கிறது. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கு காயம் ஏற்பட்டால் சம்பளமில்லா விடுப்பு மட்டுமே கிடைக்கிறது. திருவிழா காலங்களில் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸுக்கு போனஸ் வழங்கப்படுகிறது. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கு போனஸ் மறுக்கப்படுகிறது. நிரந்தர ஊழியர்களுக்கு இன்சென்டிவ் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகின்றன. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கு இன்சென்டிவ் வழங்கப்படுவதில்லை. பல நிறுவனங்கள் குறைந்த அளவு பெர்மனன்ட் ஸ்டாஃப் மட்டும் வைத்துக் கொள்கின்றன. பெரும்பாலான பணிகளை கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் மூலமே நடத்துகின்றன. 100 பேரில் சிலருக்கு மற்றும் பெர்மனன்ட் போஸ்ட் ஆசை காட்டி மீதமுள்ள தொழிலாளர்களை கான்ட்ராக்ட் அடிப்படையிலேயே வைத்திருக்கிறார்கள். கான்ட்ராக்ட் ஏஜென்ட்ஸ் தொழிலாளர்களின் சம்பளத்தில் கமிஷன் எடுக்கிறார்கள். உழைப்பது தொழிலாளர்கள், ஆனால் லாபம் பெறுவது கான்ட்ராக்ட் ஏஜென்ட்ஸ். நிறுவன அநியாயங்களை எதிர்த்து பேச கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் பயப்படுகிறார்கள். வேலை போய்விடுமோ என்ற அச்சம் காரணமாக பலர் அமைதியாக இருக்கிறார்கள். தவறுகளை கேள்வி கேட்டால் வேலை நீக்கம் செய்யப்படலாம் என்ற பயம் உள்ளது. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் ஒருவருக்கு அநியாயம் நடந்தாலும் மற்றவர்கள் உதவ பயப்படுகிறார்கள். நாமும் வேலை இழக்க நேரிடுமோ என்ற அச்சம் தொழிலாளர்களிடம் அதிகமாக உள்ளது. உற்பத்தி குறைந்த நாட்களில் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸுக்கு பெய்டு லீவ் வழங்கப்படுகிறது. வேலை இல்லாவிட்டாலும் பெர்மனன்ட் ஸ்டாஃப் சம்பளம் பெறுகிறார்கள். கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கு நோ ஒர்க் நோ பே என்ற நடைமுறை தான் அமல்படுத்தப்படுகிறது. உற்பத்தி குறைந்தால் முதலில் வீட்டுக்கு அனுப்பப்படுபவர்கள் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். அந்த நாள் சம்பளம் இல்லாததால் குடும்ப செலவுகள் பாதிக்கப்படுகின்றன. பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை கால பெய்டு லீவுகளுக்கே கூட நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. பண்டிகைக்கு முன் அல்லது பின் லீவ் எடுத்தால் முழு பெனிஃபிட்டும் ரத்து செய்யப்படுகிறது சில நிறுவனங்களில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.